மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய விற்பனர்களுக்கும் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை சினிமா சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் அதில் பங்கு பெற்ற காரணத்தினால நிறைய காக்கைக்கு தன் குஞ்சு கோல்டு குஞ்சும்பாங்க. அது நான் இதை பற்றி அதிகமாக பேசுவதை விட இந்த படத்தை பார்த்தவர்கள் பார்த்துருப்பீங்க. சில வருடங்களுக்கு ஒரு முறை தான் சில நல்ல கதைகள் மாட்டோம். நான் அன்பு தம்பி நந்தாக்கிட்ட கூட சொன்னேன், இதே மாதிரி கதை இம்மிடியட்டாக மாட்டாதரா, அப்புறம் நினச்சதெல்லாம் கதை எழுதி போகிற செல்லக்குட்டி அப்படி சொன்னேன். லிங்குசாமி சார் அவர்களுக்கு எப்படி எவ்வளவு படங்கள் அவர் இயக்கியிருந்தாலும் கூட பெரிய பெரிய படங்கள், அந்த ஆனந்தம் என்பது அவர் இதயத்தின் அடித்தளத்தில் ஒரு குழந்தை போல, செல்ல குழந்தை போல இருக்கும். அதை தம்பிக்கு கொஞ்சம் லேட்டாக அமைஞ்சிருக்கு. நந்தாவுக்கு லிங்குக்கு எப்படி ஆனந்தமோ அதே போல் தம்பி. ஏன்னா நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு நகை ஒன்று கிடக்குது, ஒரு 7.25 பவுனில் ஒரு நெக்லஸ்ஸு. பார்த்தவன் என்ன பண்ணுவான், சூப்பராக எடுத்து பிரச்சனைகள்லாம் தீர்த்திருக்க வேண்டியதான். இல்லை இன்னொரு என்ன பண்ணுவான், ஐயோ யாரை பற்ற பிள்ளையோ பொம்பளை நெக்லஸ்லாம் பொண்ணு தானே, ஐயோ தொலைச்ச பொண்ணு எங்கே நின்று எந்த முட்டுச்சிருந்து அழுதுகிட்டு இருக்கோ, அது எப்படியாவது கொண்டு சேர்த்தப்படும்டா அப்படின்னு தெருவா கேட்டி. அம்மா 7.25 நெக்லஸ் எங்கேயாவது கழிச்சாங்களா? ஆனால் இவ்வளோ பிடித்துறீங்களா தம்பி, அதை அப்படியே பார்த்துட்டு அப்பா அந்த பக்கத்தில் போயிடக்கூடாதா அப்படி. இளவிக்குள்ளே இருக்கிற தண்ணி மாதிரி எழுதாத கவிதை மாதிரி அவன். ஒரு செட்டில் ஒரு பேர்வேர்டு மருந்துக்கு கூட பயன்படுத்தாதா சார், அந்த முடியை சுடுப்படுத்த கூட ரோமத்தை நீவிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். மயிரை சீவிட்டீங்களா கூட கேட்க தெரியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இப்படியெல்லாம் நல்லவனாக இருக்க முடியுது. ஆனால் இது நடிக்கிறானா என்னடா, நானும் பதட்டத்தோடவே பழகிறேன். இதான் அவனுடைய முதல் ஃபர்ஸ்ட்டு பதட்டத்திலே பழகிறேன். அப்போ நான் கனி எனக்கு முன்னால் நிறைய நாள் நடிச்சிருச்சே தம்பியோட அவருடைய இட போட்டு பார்க்குற பொழுது ஏன்னா கனி என்னால் செயற்கையாக முடியாது. அது எப்படி செயற்கை அடுத்தவங்க காலேஜுக்கு விட்டு அமெரிக்கா போனது மாதிரி செயற்கை வாழ முடியாது. அதனால பார்த்து இவ்வளவு அற்புதமாக இருக்கிறானே, ஓஹோ அப்போ இவ்வேற்பட்ட சிந்தனை கொண்டவன், நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை முரட்டுத்தனமான வெற்றிகளை குவிச்சு இன்னொரு ஒரு 7 வீடு வாங்கிட்டு ஒரு 5-6 வீடு வாடகைக்கு வேறு விட்டுருக்கலாமே, என்ன பிரச்சனைனா வாடகை வீட்டில் இருக்கானே இங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப தான் தெரியுது. இல்லை 24 கேரட்னா அப்படியே கொடுத்துருந்தேன்னு செம்பு கலந்துடக்கூடாது குறியா இருந்தான். இந்த படத்தில் சரண் சார் அவர்கள் சொன்னதை போல எந்தெந்த இடத்தில் எந்தெந்த கதாபாத்திரம் இந்த கதையை நகர்த்துவதற்கு தேவையோ எங்களை போன்றவர்களையெல்லாம் கனி அங்கே அடுக்க கரெக்டாக வச்சுட்டு அந்த கமர்ஷியல் படமாக சொல்லணும்ல, பரிசுத்தமான கதை. அதை வெகுஜன மக்கள் குடும்பத்தோடு உறவோடு பார்ப்பதற்கு தகுதி கொண்டு ஒரு படமாக படிச்சிருக்காப்புல. கண்டக்ட் ஒன்று தான். அரிச்சந்திரன் நாடகத்தை பார்க்காமல் இருந்தால் காந்தியடிகள் நம்மளுக்கு கிடையாது. மல்லி கந்தசாமி முதலியார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு தன் தந்தையுடைய இறப்புக்கு கூட மாறுவேஷத்தில் தமிழ் கடிச்சு போனார். இந்த உலகம் தன் சொந்த குடும்பத்தை வறுமையில் தள்ளிவிட்டு எத்தனை மகானுபாவம். 18வது வயசுல கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் தன் மகளை 18 வயசுல பார்க்கிறார். தலைமுறை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கம்யூனிஸ்டத்தினுடைய அந்த இயக்கத்துக்கு போறாரு. மகளை பார்க்குற 2 பெண்ணு நிற்குது. அந்த பெண்ணு அப்பா நான் உங்க பொண்ணுப்பா நான் அறிமுகப்படுத்துது. நிறைய பேர் அதை போல நீ நல்லவனா நடி. நான் நம்ம வாழ்க்கையில் என்ன, நான் இப்போ கடைசியாக இப்போ புரியுது, நான் நல்லவனை சமீபமாக நல்லவனை நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் நல்லவனா ஆயிட முடியும். ஒருவன் நல்லவனாக நடிக்க ஆரம்பிச்சா பக்கத்து அவர் நல்லவரா, சரி ஐயோ நம்ம இந்த நாளும் முதற்கொண்டு கலவன்றிருக்க நல்லவன் சொல்கிறாங்கடா. அந்த தெரு அது நல்லவர் வர்றாருங்க, ஐயோ இது எப்படி ஏற்றுக்கிறது, தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கொடுக்குறாங்க, எப்படி ஏற்றுக்கிறது. இது நல்லவர் வர்றாருப்பா, நல்லவர் வர்றான்னா வீட்டுக்கு வர்ற பொழுது மனசு மாறி இருப்பான். அன்னையிலிருந்து நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தாலே இந்த உலகம் நல்லவன் என்று சொல்ல ஆரம்பித்தாலே நல்லவனாக மாறி விடுவான். அதே போல தான் இந்த கதை அற்புதமான கதை. இறையன்பு ஆமாம், அவர் பார்த்தீங்கன்னா இரட்டை தளத்தில் வெற்றி பெற்றவர். அரசு உத்தியோகத்தினுடைய உச்சபட்ச பதவி அடிமைச்சார், தலைமைச் செயலாளர். அதான் அதுக்கு மேலே என்ன கிடையாது, அதுக்கு மேலே சிஎம் தான். சிஎம் அப்படி உட்கார முடியாதுல்ல. ஸோ தலைமைச் செயலாளர் பதவி அனுபவிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு அள்ளி புத்தகங்களை வாரி அரைச்சவர். அவர் பார்த்துட்டு அவர் தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அளவுகள் நான் சொல்லுவேன். மற்றவர்கள் கூட நட்புக்காக கூட 1-2 வார்த்தை யதார்த்தமாக எக்ஸ்ட்ரா பேசியிருக்கலாம், அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு என்கிட்ட பேசுறாரு, படைப்பு அற்புதமான படைப்பு. ஒரு வினோத சித்தத்தை பார்த்துட்டு வந்தவுடனே திருமாணிக்கு அப்படியே நிற்கிது. வினோத சித்தத்தை தம்பி சந்தர்கனி அவர்கள் தலைமைச் செயலாளர் வந்தாங்க. இந்த படத்தை பார்ப்பதற்கு அழைச்சி வச்சிருந்தோம். அப்போ பார்த்துட்டு அவர் போயிட்டாரு. தலைமைச் செயலாளராக இருக்காரு, நாளைக்கு ஒரு அரசியல் சிக்கல் வந்துடக்கூடாது, அதிகார வர்க்கத்தில் பிரச்சனை வந்துருக்காக பதட்டத்தோடு பயத்தோடு போறாரு. அவர் துணையார் வந்தாரு. அப்படியே சந்தர்கனி பிடிச்சு, என் கணவரை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க,
ரொம்ப மகிழ்ச்சி. என் புருஷனை என் பக்கத்தில் 2 மணி நேரம் உட்கார வச்சிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. போதுங்க, மனப்பாடம் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு டைலாக் என்ன மாதிரி. ஸோ அதை போல இன்னொரு அற்புதமான ஒரு உணர்வை படைக்கக்கூடிய ஒரு படம். நான் அடிக்கடி சொல்லுவேன், கதை என்பது பண்ணிடலாம், அந்த கதையை யார் ஏற்றெடுப்பார், அந்த கதையோடு ஒன்றுவதற்கு தகுதி கொண்ட ரியல் இமேஜ் கொண்ட வேணும். ஸோ இந்த திருமாணிக்கத்தை நீங்க நிச்சயமா சொல்லுங்க, வேறு யாரோட போய் ஒட்டி பார்த்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா சரண் சார் சொன்னாங்க, பாதி வரை சமுத்திரக்கனி மீது கோபம் வரும். எஸ், அந்த கோபம் என்பது வேற மாதிரி கோபம். அந்த படத்தை பார்க்கிறவங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. இப்படியானா ஒருத்தர் இருப்ப, இப்படியானா அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு ஃபீல், அற்புதமான ஒரு நல்ல ஒரு படைப்பு. இந்த படைப்புக்குள்ள நானும் இருக்கேன்றதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் தாண்டி என் தம்பி சமுத்திரக்கடி சொன்னான், எல்லாம் என்னப்பா பிறந்த ஊர்லேருந்து போயிட்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சு, கொடிக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு தயாரிப்பாளர் கொடுத்து கொண்டு வந்துருச்சு. அப்படில்ல, ஆந்திராவிலிருந்து சமுத்திரக்கனியை கதை நாயகனாக வைத்து பணத்தை போடுவதற்கான ஒரு, அப்ப எப்படி பெரிய விஷயம். சொந்த ஊர்ல பேர் வாங்குறதே பெரிய விஷயம் சாமி. அசல் ஊர்ல பேர் வாங்கி ஒரு இன்வெஸ்டர் கொண்டு வந்திருக்கின்றது, இதுதான் இந்த கதை. நிச்சயமாக இந்த திருமாணிக்கம் என்பது எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அற்புதமாக ஒரு படைப்பாக போய் சேரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி. இந்த அட்வைஸ் எதுக்குன்னே தெரியல, யாரை நோக்கி இந்த திருமாணிக்கம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நானும் நந்தாவும் நண்பன், அவ்வளவுதான். இந்த படத்துக்கு எனக்கும் உள்ள ஒரே ஒரு ஒற்றுமை, மற்றபடி அப்ப நான் இல்லையா அப்படின்னு நண்பர் சமுத்திரக்கனி அவர் கேட்டார். நீங்க எல்லாருக்குமே நண்பர் தான், உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த படத்தை இந்த மாதிரி மேடையில் வழக்கமாக ஒரு டெய்லரை ரிலீஸ் பண்ணி, அந்த டெய்லரை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் பேசுவாங்க. டெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, டெய்லர் முடிக்கும் போதே தெரியுது இந்த படம் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு. ஆனால் நாங்களாம் இந்த படத்தை பார்த்துட்டோம், பார்த்து நிறைய பேசி கட்டி பிடித்து முத்தம் விட்டு எல்லாம் நடந்துருச்சு. இந்த படம் முத கதையாக சொல்லப்பட்ட போது நந்தா பெரியசாமி சொன்ன ஒரு தகவல், லிங்குசாமி அழுதுட்டான் தெரியுமா உனக்கு? சரி, அப்புறம் போஸ் அழுத்தான் தெரியுமா உனக்கு? என்னடா அது, லிங்குசாமி அழுது போஸ் அழுதுலாம் நம்ம சகஜம் தான். ஏன்னா அவங்களாம் ஆனந்த படத்துல கூட்டு குடும்பம் வாழ்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை பரிமாறிய குடும்பம், அதெல்லாம் சாதாரணம். அமீர் அழுதுட்டா தெரியுமா உங்களுக்கு? ஏ, அமீர் மனுஷன் தானே, அழுவார் இல்லையா? அமீர் கல்லே கரைச்சல் தெரியுமா உனக்கு? ஏன்னா டெம்ட் ஏத்திட்டே இருக்கானே, நீ பார்க்க வரியா இல்லையா? எனக்கு லிங்குசாமி அவர்கள் எழுதுதோ போஸ் எழுதுதோ எனக்கு பெரிய டெம்டா படல. அமீர் எழுதுட்டாரா? அமீர் எழுது பார்த்ததே இல்லையே, அந்த அளவு கரைச்சானான்னு சொல்லி பார்த்தேன். உண்மையில் அமீர் மட்டுமல்ல, அழக்கூடாது ஈகோ இருக்கிற அத்தனை பேரும் அழுவார்கள் இந்த படத்தை பார்த்து. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அமீர் சார், உங்களுடைய கண்ணீர் நேர்மைக்கு மட்டுமே வந்திருக்கிறது. பல இடங்களில் அது கண்ணீர் வராமல் இருந்ததுக்கு காரணம், நேர்மையற்ற மனிதர்களை பார்க்கும்போது எப்படி கண்ணீர் வரும்? ஒரு நேர்மையான மனிதனை, தன்னுடைய நண்பனை ஒரு நேர்மையான திரையில் பார்க்கும்போது அந்த கண்ணீர் வருவது இயல்பு. அதாவது அவன் முடிவு பண்ணிட்டான், ஜெர்சி மாட்டை ஒரு 10 லிட்டர் பால் கறக்கிற மாதிரி பார்க்கிறவங்க அத்தை கண்ணிலிருந்து கண்ணீரை கறந்துடணும் அப்படின்னு. அதுக்கு காரணம் அவனுடைய எழுத்து, மிக 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 உண்மையான ஒரு எழுத்து. நான் அதில் ஒரு இது சொல்லியிருப்பேன், நிறைய நான் பேசினேன். கட்டிங் மைண்ட் ஒரு விஷயத்தை பேசணும். விளிம்பு நிலையின் பக்கத்திலிருந்து அனனியா பேசுவதும், நேர்மையின் பக்கத்திலிருந்து சகோதரன் சமுத்திரக்கனி பேசுவதும் புத்தகமாக எழுத வேண்டிய ஒரு வசன வார்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உயர்வீங்க. இந்த படத்தை தயாரித்த நம்முடைய GPRK சினிமாஸ் இந்த படம் எப்படின்னா, ஒரு புது வசந்தம் படம் எடுக்கும்போது சூப்பர் குட் பிலிம்ஸுங்கிற ஒரு கம்பெனி தரமான படத்தை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிள்ளையா சொல்லி போட்டுது. ஒரு குஷி படம் எடுக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு ஹிட் படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு சூர்யா மியூசிக் ஒரு படமா இருந்துச்சு. திருப்பதி சாமி பிசினஸ் எடுக்கிறப்ப படங்கள் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கண்டிஷன் ஏற்படுத்துனுச்சு. கவிதா படங்கள் எல்லாருமே எக்ஸ்ட்ராடனரி படத்தை எடுப்பாங்கிற ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில் ஒரு அப்படியே பரவலாக பண்ணுச்சு. அதுபோல இந்த கம்பெனி, இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவாரம், மிகப்பெரிய மைல்ஸ்டோனா இந்த படம் அமையும். இந்த படத்துக்கு அப்புறம் இந்த கம்பெனி என்ன படம் தயாரிச்சாலும் நல்ல படமா இருக்கிற நம்பிக்கையை இந்த படம் கொடுத்திருக்கு. இதுல நம்ம நண்பன் சமுத்திரக்கனி நடிச்சது எப்படின்னா, மதுரையில் ஜிடெக்ஸ் அப்படின்னு ஒரு டெய்லர் கடை இருக்கு. அங்க அந்த கடையில போட்டி போட்டு சட்டை தைப்பாங்க. அமீர் சாருக்கு தெரியும், நாங்கெல்லாம் மதுரைங்கிறதுனால. சமுத்திரக்கனி நம்ம சேத்தூர் தான், அவரும் மதுரை தான் தெரியும்.
ஏன்னா அது கரெக்டாக சட்டத்தை வைப்பாங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஷோல்டர் விலகாது, 1 இன்ச்சு லிந்து கூடாது, அப்படி தப்ப வைப்பாங்க. அந்த மாதிரி சமுத்திரக்கனிக்கு கரெக்டாக தைச்சிருக்காங்க அந்த பெரியசாமி. ஏற்கனவே சமுத்திரக்கனி மிக அருமையான அட்வைஸ் பண்ற ஒரு ஆளு. அவர் வந்து அட்வைஸா பண்ணுவார் அப்படின்னு சொன்னீங்களா, இந்த படத்தில் அவர் எதுவுமே பண்ணல. ஆனால் படம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்த்து பக்கத்தில் நண்பனுங்க அட்வைஸ் பண்ணுவீங்க நீங்க. அந்த ஒரு நிலைமையை இந்த படம் நமக்கு ஏற்படுத்திருக்கு. இதில் பாரதிராஜ சாரும் நாசர் சாரும் லிமிட்டட் சீன்ஸ்ல அன்லிமிட்டட் எமோஷனல் கொட்டியிருக்காங்க நான் சொன்னேன். அதோட இன்னைக்கு வந்து வடிவுக்கரசி அம்மா வந்து கதையை சொல்றாங்க சொல்லல, அதெல்லாம் மீறி அவங்க ஒரு பண்பட்ட நடிகைங்கிறது. இந்த படத்துல வசனமே இல்லாம பல இடங்கள்ல கண்ணால் நடிச்சது நான் பார்த்தேன். முந்தின நாள் தான் மேடம் ரொம்ப, அதாவது இந்த மாதிரி நடிகைகள்லாம் அந்த சமூகத்துக்கு வந்து இவங்களுக்கு நிறைய படம் கிடைக்கணும். அப்படியே ஜம்பாய் போறோம், புது புது ஆளுகள் வரும்போது பழைய மறந்து போடுறோம். இந்த மாதிரி நடிகைகளை தேர்ந்தெடுத்து உண்மையான நடிப்பு என்னங்கிறது இந்த படத்துல பார்த்தா வடிவுக்கரசி அம்மா பண்ணியிருப்பாங்க ஒரு கேரக்டர் ராசாபி மேடம். அப்புறம் பொதுவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்று தான் சொல்லணும், நேர்மை தான் வெற்றியின் ரகசியம்னு கவிப்பேரரசு வைரமுத்து ஒரே வரியில் எழுதினதுக்கு 2 மணி நேரம் நேர்மையாக உழைத்திருக்க அத்தனை டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நந்தா பெரியசாமியுடைய